ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். சார் நம்ம சேனல் வேணுங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம 30,000 ஏர்ன் பண்ணுற சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது ஃபாரினில் ஹவுஸ் சேவராக ஒர்க் பண்ணால் 30,000 ஏர்ன் பண்ணால் 1 மந்த் தேவைப்படும். அந்த 30,000 இங்கே ஃபுட் டெலிவரி பண்ணி நம்ம எவ்வளோ நாளில் ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்றது தான் சேலஞ்ச். டைம் பார்த்தீங்கன்னா 11 மணி ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜொமேட்டோ லாகின் பண்ணல, ஸ்விக்கி தான் லாகின் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம ஒரே ஒரு நாள் தான் ஸ்விக்கி லாகின் பண்ணி ஓட்டியிருக்கோம். ஏன்னா அந்த ஒரு நாள் வச்சு நம்ம ஸ்விக்கி எப்படின்னு நம்ம இது பண்ண முடியாது. இன்றைக்கி ஒரு நாள் ஓட்டி பார்த்துட்டு ஸ்விக்கியில் இன்றைக்கி எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுது அப்படின்றத பார்க்கலாம். ஆனால் நேற்று ஜொமேட்டோ கம்பேர் பண்ணும்போது 1300 சம்திங் வந்துச்சு. அதாவது கிட்டத்தட்ட 1400 1400 பக்கம் வந்தது. சரி பார்ப்போம் வாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 11:34 ஆகுதுங்க. நம்ம இப்போ தான் ஃபஸ்ட்டு ஆர்டரே நமக்கு வந்தது. 1/4 மணி நேரம் நம்ம லாகின் பண்ணி 1/4 மணி நேரம் கழித்து தான் ஆர்டரே போட்டேன். அதுவும் பார்த்திங்கன்னா வெறும் 20 ரூபா தான் அந்த ஆர்டருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் இந்த மாதிரி பக்கம் பக்கம் ஆர்டர் வரும். இதே நம்ம ஜொமேட்டோவாக இருந்தால் லாங் ஆர்டர் வரும், காசும் நிறைய வரும். ஸ்டார்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா 25 ரூபா 24 ரூபாய்க்கு மேலே தான் ஆர்டரே வரும். அதுலேருந்து 70 ரூபா 80 ரூபா 100 ரூபா 130 ரூபா வரை ஹையஸ்ட்டாக நமக்கு ஆர்டர் வந்திருக்கு. ஆனால் ஸ்விக்கியில் எனக்கு ஹையஸ்ட்டாக 60 ரூபா அந்த மாதிரி தான் ஆர்டர் வந்திருக்கு. இன்றைக்கும் ஜொமேட்டோவே லாகின் பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் சரி, ஒரு நாள் வச்சு நம்ம எதுவுமே தீர்மானிக்கக்கூடாது, இன்னொரு நாள் ஓட்டி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி லாகின் பண்ணியிருக்கேன். சரி, இன்றைக்கி எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம், இன்றைக்கி எப்படி போகுது அப்படின்றத பார்க்கலாம். நானும் ஆர்வமாக தான் இருக்கேன், வெயிட் பண்ணலாம். சரி வாங்க கிளம்புவோம். டைம் பார்த்தீங்கன்னா 12:39 ஆகுதுங்க. இது வரை பார்த்தீங்கன்னா 2 ஆர்டர் தான் ஓட்டியிருக்கோம், 60 ரூபா தான் ஏர்ன் பண்ணியிருக்கோம். எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பெருங்குடியில் இருக்கோங்க. 3வது ஆர்டர் எடுக்க பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்புக்கு வந்துருக்கோம். ஆர்டர் இன்னும் ரெடியானால் கிளம்பிடலாம். இங்கே வந்து வியூ பாருங்கள், பக்காவாக இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 1:43 ஆகுதுங்க. இப்போ வர பார்த்தீங்கன்னா 137 ரூபா தான் ஏர்ன் பண்ணியிருக்கோம். 5 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். ரொம்ப ஸ்லோவாக ஆர்டர் போடுறாங்க. கிட்ட போட்டு நமக்கு அமௌண்ட்டே வரமாட்டிருக்குங்க. 20 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி தான் வருது ஸ்விக்கியில். ரொம்ப மோசங்க. ஆன் பண்ணியே கூடாதுங்க. இதுக்கு நான் ஜொமேட்டோவே ஆன் பண்ணிடலாம். இன்னொரு சேடான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டியோட செல்ஃப் மோட்டார் ரிப்பேர் ஆச்சு. இப்போ நம்ம கிக்கரில் தான் வண்டி ஸ்டார்ட் பண்ணோம். அது வேறு ஒரு 2000 ரூபா பக்கம் நமக்கு செலவு வச்சிருச்சு நம்ம வண்டி. என்ன தான் பண்ணுறதோ, ஒன்று போனால் ஒன்று. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன நடக்கணுன்றப்போ நடக்கட்டும். நம்ம கிளம்பலாம் வாங்க. நெக்ஸ்ட் ஆர்டர் நமக்கு ரெடியாக இருக்குது, போகலாம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:49 ஆகுதுங்க. நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வர 320 ரூபா. 4.5 மணி நேரம் லாகின் பண்ணி 8 டெலிவரி கொடுத்துருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம இன்சென்டிவ் அடிக்க 12 ஆர்டர் கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு 400 ரூபா இன்சென்டிவ் வரும். பார்த்திங்கன்னா நம்ம ரூமுக்கு வந்தாச்சுங்க. போயிட்டு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 6 மணிக்கு மறுபடியும் லாகின் பண்ணி ஓட்டினோம். இது ஸ்விக்கின்றதால 6 மணிக்கு லாகின் பண்ணோம். இதே ஜொமேட்டோவாக இருந்தால் 7 மணிக்கு லாகின் பண்ணால் போதும். சரிங்க, நம்ம போகலாம் வாங்க. டைம் பார்த்திங்கன்னா 5:40 ஆகுதுங்க. பார்த்திங்கன்னா தெரியும், மழை பயங்கரமாக பெய்யுது. இருந்தாலும் வேறு வழியே இல்லை, நம்ம 6 மணிக்கு லாகின் பண்ணி ஓட்டி ஆகணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி புக் பண்ணிட்டோம். மழை இல்லை, புயல் இல்லை, எது வந்தாலும் நம்ம ஓட்டியே தாங்க ஆகணும். நடக்கிறதே நடக்கட்டும், பார்த்துக்கலாம் வாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 6:42 ஆகுதுங்க. நம்ம லாகின் பண்ணி ஃபஸ்ட் ஆர்டர் கொடுத்துட்டோம். வர எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 389 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். 9 ஆர்டர் கொடுத்துருக்கோம். நம்ம இன்சென்டிவ் 400 ரூபா அடிக்கணும்னா இன்னும் 11 ஆர்டர் ஓட்டணுங்க. நம்ம நைட்டு 11 மணிக்குள்ளே 11 ஆர்டர் ஓட்டணும். ஓட்டிடலான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக முடியும், ட்ரை பண்ணுவோம். மழை பார்த்திங்கன்னா இப்போ தான் ஓரளவுக்கு நின்றுருக்கு. லைட்டாக தூரல் மட்டும்தான் போட்டு ஒன்று. ஆனால் நம்ம கிளம்பும்போது சரியான மழை. அப்பயே நம்ம கிளம்பிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி இன்சென்டிவ் அடிக்கணும். கண்டிப்பாக அடிச்சுட்டு தான் நம்ம ரூமுக்கு போகணும். டிராஃபிக் பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. டைம் 8 மணி ஆகுது, இன்னமும் முடியல. ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் தான். டெய்லியுமே இப்படி தாங்க இருக்குது சென்னையில். டைம் பார்த்தீங்கன்னா 10:08 ஆகுது.
15 ஆர்டர் கொடுத்துருக்கோம். எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 728 ரூபா. இன்னும் நம்ம 4 ஆர்டர் கொடுக்க வேண்டியது இருக்குது. 4 இல்லை 5, 20 ஆர்டர் கொடுத்தா தான் நமக்கு இன்சென்டிவ் 400 கிடைக்கும். கரெக்டாக டைம் 1 மணி நேரம் இருக்குது. 1 மணி நேரம் கூட இல்லை, 52 நிமிஷம் தான் இருக்குது. லாஸ்ட் டெலிவரி பார்த்தீங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் கொடுத்தோம். நம்ம இன்றைக்கி இன்சென்டிவ் அடிப்போமா இல்லைன்னு தெரில. ஆர்டர் டக்கு டக்குன்னு போடவே மாட்டாங்க பாருங்கள். நம்ம டெலிவரி கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கோம், இன்னும் நமக்கு ஆர்டர் வரல. ஸ்விக்கி இதுக்கப்புறம் லாகினே பண்ணக்கூடாதுங்க. நமக்கு ஜொமேட்டோ தான் கரெக்டாக இருக்குது. இன்றைக்கே ரொம்ப தப்பு பண்ணி இதை லாகின் பண்ணிட்டேன். ஏதோ தெரியாதனமா. இதுக்கப்புறம் லாகினே பண்ணக்கூடாதுங்க ஸ்விக்கி. போதும், இன்னையோட லாஸ்ட். பாய் பாய் ஸ்விக்கி. டைம் பார்த்தீங்கன்னா 11:26 ஆகுதுங்க. நம்ம இதுவரை பார்த்தீங்கன்னா 18 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 886 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். நம்ம அந்த இன்சென்டிவ்க்கு தாங்க ட்ரை பண்ணுறோம். இன்னும் 2 ஆர்டரு அடிக்கணும். ஆர்டரே ரொம்ப லேட்டாக தான் போடுறாங்க. அது இல்லாமல் கடைசி நேரத்தில் தூக்கி தூரமாக போட்டுறாங்க. வெறியாவது அப்படியே இல்லைன்னா பக்கத்தில் 500 மீட்டர் 1 கிலோமீட்டருக்குள்ளேயே போடுவாங்க. கடைசி நேரத்தில் இன்சென்டிவ் அடிக்கூடாதுன்னே தூக்கி 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் போடுறாங்க. வெறியாகுதுங்க. சரி வாங்க இப்போ ஆர்டர் வாங்கிட்டு வரலாம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:52 ஆகுதுங்க. நம்ம லாஸ்ட் டெலிவரி பார்த்தீங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் கொடுத்தோம். இவங்க வேறு வெறி ஏற்றி விட்டாங்க. நானும் வந்து 1/4 மணி நேரமாக கால் பண்ணுறேன். அவங்க அப்ளிகேஷனில் வேறு நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா காலே போகலை. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறமா தான் அவங்க வேறு நம்பர்லேருந்து அவங்களே கால் பண்ணி கூப்பிட்டாங்க. பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டோம். நம்மளும் பார்த்தீங்கன்னா இன்சென்டிவும் அடிச்சிட்டோங்க. இன்சென்டிவ் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 915 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். 19 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். ப்ளஸ் வந்து இன்சென்டிவ் 400 ரூபா வந்து நாளைக்கு காலையில் தான் ஆட் ஆகும். அது ஆட் ஆகிடுச்சுன்னா ஓகே தான். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நம்ம இன்சென்டிவ் அடிக்க வேண்டியதாகிடுச்சுங்க. இன்னையோட லாஸ்ட்டுங்க. இதுக்கப்புறம் நம்ம ஸ்விக்கியே லாகின் பண்ணக்கூடாது. அது இல்லாமல் கடைசி நேரத்தில் இன்சென்டிவ் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்லாம் 1 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர் 800 மீட்டர் 1.5 கிலோமீட்டர் அந்த மாதிரி ஆர்டர் போடுவாங்க டக்கு டக்குன்னு. இப்போ இன்சென்டிவ் அடிக்கூடாதுன்னே 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் கடைசி நேரத்தில் தூக்கி போட்டு நம்மளை வெளியேற்றி விட்டாங்க இன்றைக்கி ஸ்விக்கி. அவங்களால என்ன பண்ண முடியுமோ சிறப்பாக பண்ணிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நம்மளால் என்ன பண்ண முடியுமோ நம்மளும் அதுவும் பண்ணிட்டோம். இன்சென்டிவ் அடிக்காமல் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளும் நீ எங்கே வேணால் போடு, நம்ம டெலிவரி கொடுக்க ரெடியாக இருக்குன்ற மாதிரி நம்மளும் இன்சென்டிவ் அடிச்சாச்சு. அவ்வளோதாங்க. சரி, தூரல் வேறு அதிகமாக வந்துடும் போல். நம்ம இங்கேருந்து ரூமுக்கு போகிறதுக்கு ஒரு 3.5 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம வந்து இப்போ பார்த்திங்கன்னா மடிப்பாக்கமில் இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ ஆல், பாய். நாளைக்கு விழாவில் பார்க்கலாம். நம்ம சீக்கிரமாக ரூமுக்கு போகலாம் வாங்க.